ஹலோ கைஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. பிப்ரவரி 25க்கான நடப்பு நிகழ்வுகள் இன்றைக்கி பார்த்துடலாங்க. பார்த்துலாமா? ஆல்ரெடி நம்ம பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி பார்த்துட்டோம். நான் இப்போவும் சொல்கிறேன், இன்டெப்த்தாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய க்ரைட்டீரியா என்ன, எவ்வளோ தவணைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படியே பார்த்தோன்னா கிரிட்டிக் நியூஸ்ன்றதால டேரெக்டாக சென்டர் பேஜ் போயிடலாம். இது பாருங்கள், காற்று மட்டம் அல்ல அப்படின்றாங்க. காற்று மட்டுமே அல்லன்ட்டு மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்க முயற்சிகள் எடுத்து வெற்றி அடையவில்லை என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜல்ஜீவன் திட்டம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் 2022ல் ஒரு இயர் வைக்கிறாங்க, 2024 இயர் வைக்கிறாங்கப்பா. இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அனைத்து வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு, குடிநீரில் குழாய் மூலமாக இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு ஆகிட்டாங்க. ஆனால் கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடுன்றது இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக அந்த ஆகஸ்ட் 15, 2019 ஜல்ஜீவன் திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க. இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? வருமுன்னார் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். குற்றம் நேர்வதற்கு முன்னரே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் அழிந்து விடும் அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா, ஒரு குற்றம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த குற்றத்தை டக்குன்னு நிறுத்தணும். அதுதான் அறிவுடையாருக்கு ஒரு நல்ல அழகு அப்படின்றதையும் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மிட் ஒன்று நடந்திருக்குங்க, நோட் பண்ணுங்கள். உலகின் எதிர்காலம் இந்தியா, பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஒரே ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல, மத்திய பிரதேசத்தில் முதலீடு, அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நடந்துருக்கு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியுங்களா. அப்போ எங்கே நடைபெறுகிறது? மத்திய பிரதேசத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுங்க. ஐ திங்க் இன்றைக்கி நிறைய நியூஸ் இல்லை, பட் ஆனால் இருக்கிற நியூஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். நீங்களும் படித்து முடிச்சிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.